கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரூல். இன்னொரு விஷயம், இவன் இதை விட இன்னும் 2 மடங்கு பெருசாகும், 2லேருந்து 3 மடங்கு பெருசாகும். அப்போ வந்து இவன் ஒரு கேஜில் இருந்தாலோ இல்லை ஒரு கேட்டுக்கு அந்த பக்கம் இருந்தாலோ நம்ம திறக்கும் போது ஃபாஸ்ட்டாக வந்தான்னா ஈஸியாக ஒரு ஆளை கீழே தள்ளிட முடியும். அதனால் இவன் வெளியில் வர்றது ரொம்ப கண்ட்ரோல்டாக ஒரு காமாக வெளியில் வரணும். நம்ம கையில் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் அந்த டோர் லேட்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ என் காமா உட்காந்துருக்கான். நான் இப்போ இந்த ஒரு 3 நாள் 4 நாள் ட்ரைனிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் மூவே ஆக மாட்டான். கதவை திறந்தாலும் அப்படி இடிச்சுட்டு வர மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தான்னா நான் அப்படியே க்ளோஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அவனை டச் பண்ண வேண்டியதில்லை, அவன்கிட்ட ஒன்றுமே பேச வேண்டியதில்லை. இதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஸோ பொறுமை போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டைமில் ஃபுல்லாக டோரை திறந்து வச்சாலும் அவன் உட்காந்துருக்கணும். நம்ம சொன்ன பொருள் வெளியில் வரணும். அது ஏன் ரொம்ப முக்கியன்றதை இந்த வீடியோ முடிவுக்குள்ள உங்களுக்கு சொல்கிறேன். காலைக்கா வெளியில் வந்தோன்னே அவனுக்கு தெரியும் கையில் ஃபுட் இருந்துச்சுன்னு.